நான் சந்தித்த சாது சன்னியாசிகளில் ஒரு சன்னியாசி என்கிட்ட சொல்லியிருந்தார், இந்த இந்து சமயம் எப்படி தோன்றியது, இந்து சனாதன சமயம் எப்படி தோன்றியது, இந்து சமயம்னா என்ன, இந்து சனாதன சமயம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அவர் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனாலும் நான் அவர் சொன்னதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணுறேன். இந்த சமயங்கள் எல்லாமே நமது வேதங்கள் கூறிய 6 சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான்ப்பா உருவாகி இருக்கு அப்படின்னாரு. அதாவது இந்த வேதங்கள் சொன்ன சித்தாந்தங்களின் அடிப்படையிலே தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த 300 கோடி தெய்வங்கள் இருக்குது. இந்த 300 கோடி தெய்வங்களை நாம் வழங்கிக்கிட்டே வர்றோம். இந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு உயிர் வாழ தேவையானவற்றை நமக்கு தந்து அருளி கொண்டிருப்பவர்கள். இந்த ஐபூதங்களில் இருந்து தோன்றியதுதான் இந்த 300 கோடி தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த சமயம் தோன்றுவதற்கு அடிப்படையாக 3 காரணங்கள் இருக்கணும்ப்பா அப்படின்னாரு. 3 காரணங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு மதம் தோன்றும் அப்படின்னு சொன்னார். ஒன்று இந்த சித்தாந்தம், 2வது இந்த கதை, 3வது இருப்பிடம் சார்ந்த வழிபாடுகள் அப்படின்னு சொன்னார். இந்த வசிப்பிடம் சார்ந்த வழிபாடுகள் அப்படின்னு இந்த சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால், தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கிற மந்திரம் இல்லை, 1000 உறவுகளிலே பெருமைகள் இல்லை, அன்னையும் தந்தையும் தான் அன்பினுடைய எல்லை அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம். அப்படின்னா அந்த சித்தாந்தம் அன்னையும் தந்தையும் மட்டும்தான் அன்பினுடைய எல்லைகள் அப்படின்னு. இதில் அந்த சித்தாந்தம் மாறாது, மாற்றத்தை விரும்பாது, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. அன்னையும் தந்தையும் தான் அன்பின் எல்லை அப்படின்னா அந்த அன்பின் எல்லை அவர்கள் தான். அவர்களை தாண்டி வேறு யாரையுமே அதில் நுழைக்காது. அண்ணன் தம்பி யாரையுமே அதில் நுழைக்காது. இவங்க 2 பேர் தான்ப்பா அன்புக்கானவங்க அப்படின்னு சொல்லும். இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த கதை அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுவது தான் இந்த கதை அப்படின்னாரு. இந்த கதை இந்த நமது சித்தாந்தத்தை எளிய முறையிலே புரியும்படி சொல்வதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த கதைகள் அப்படின்னு சொன்னார். அன்னையும் தந்தையும் அன்பின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்படுவது தான்ப்பா இந்த கதை அப்படின்னாரு. இந்த இருப்பிடம் சார்ந்த வழிபாடு அப்படின்னு சொன்னால் என்ன? அதாவது அந்த கதையிலே வரக்கூடியவைகள் எங்கெங்கு உலாவுகின்றன, அவை எங்கு பிறந்தது, எங்கு வளர்ந்தது, எங்கே இதுன்னது, எங்கே புனிதமானது, இந்த மாதிரி தெய்வம் இங்குதான் வசித்து பிறந்தது, இங்குதான் வளர்ந்தது, இங்குதான் சுற்றி திரிந்தது, இங்குதான் அருள்வாதித்தது, இங்குதான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியது அப்படின்னு இவை புனிதமானவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள் அதுதான்ப்பா. அதனுடைய வழிபாடுகள் என்ன அப்படின்னு நம்ம இந்து சமயத்தின்படி நாம் கையெழுத்து கும்பிட்டு வணங்குகிறோம். இந்த புனித தலங்களுக்கெல்லாம் போய் வணங்குகிறோம். வசிப்பிடம் சார்ந்து வசிப்பிடருக்கு ஏற்றாற் போல நாம் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணுறோம். இந்த கலராக துணியெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறோம். சிலர் வெள்ளை கலர் போட்டு போவாங்க, சிலர் மஞ்சள் கலர் போட்டு போவாங்க, சிலர் சிவப்பு கலர் போட்டு போவாங்க, சிலர் கருப்பு கலர் போட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறையா கூட்டு போவாங்க. சிலர் இந்த வேப்பலை தோரணங்கள் கட்டி கும்பிடுவாங்க, சிலர் மாவிலை தோரணம் கட்டி கும்பிடுவாங்க, சிலர் தென்னை குருத்து ஓலை தோரணம் கட்டி கும்பிடுவாங்க. இந்த நைவேத்தியங்களாக சாமிக்கு படைக்கப்படுவது இந்த பொங்கல், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, வடை, தயிர் சாதம், பால் பொங்கல். இந்த சைவம் அசைவம் அப்படின்னு
நாம் மண்ணிற்கு ஏற்றாற்போல் நாம் வைத்து கும்பிடுகின்றோம். நாம் கும்பிடுகின்ற சாமிக்கு ஏற்றாற்போல் நாம் இது பண்ணிக்கிட்டு வர்றோம். அதுக்கப்புறமேலு இந்த வழிபாடு அந்த சாமிகளுக்கு சாஸ்திர சம்பிரதாயன்படியும் நம்ம வளம்புறோம். பட்டை அடிக்கிறோம், இந்த ராமம் போடுறோம், இந்த பொட்டு வைக்கின்றோம். அந்த பட்டையிலே கூட 2 விதமாக பட்டை போடுறோம். இந்த பொட்டு வைத்தலிலே கருப்பு கலர் பொட்டு வைக்கிறோம். இந்த ஊபதியும் குங்குமமும் கலந்த ஒரு பொட்டு வைக்கிறோம். சந்தன பொட்டு வைக்கிறோம், இந்த குங்கும பொட்டு வைக்கிறோம். இந்த மாதிரி தான், அதாவது நாம் வணங்குகின்ற எப்படி நாம் எந்த சம்பிரதாயத்தின் சாஸ்திர சம்பிரதாயப்படி நாம் எப்படி கும்பிடுகின்றோமோ, சாமி வழிபடுகின்றோமோ, அப்படி நாம் வழிபடுதலின் முறையை வைத்தே நாம் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னாரு. இவன் வைணவமா, சைவமா, சக்தியை கும்பிடுறானா, இல்லை வேற ஏதாவது தெய்வத்தை கும்பிடுறானா என்று ஈஸியாக நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். இந்த 3 சித்தாந்தம், கதை, இடம் சார்ந்த வழிபாடு, இது 3ம் சேர்ந்துதான் ஒரு மதத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த மதங்கள், இந்து மதங்கள் எத்தனையோ இருக்குப்பா அப்படின்னாரு. 300 கோடி தெய்வ வழிபாடுகள் செய்கின்றோம். இந்த 300 கோடி தெய்வங்களும் வழிபாட்டிலிருந்து பிறந்தது தான் இந்த இந்து சமயம் அப்படின்னு சொன்னார். உதாரணத்துக்கு சொன்னார், இந்த சைவ சாமி, வைணவ சாமி, இந்த சக்தி சாமி, இந்த வைகுண்டர் சாமி, அப்புறம் இந்த சன்மார்க்க சங்க சாமி, இந்த சாமிகள்லாம் நம்ம கும்பிடுறோம். இது எல்லாம் சமயங்கள். சைவ சமயம், வைணவ சமயம், சக்தி சமயம், இந்த வைகுண்டர் சமயம், இந்த ஐயாவளி சமயம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேலு இந்த சன்மார்க்க சமயம் அப்படின்னு இப்படி பல பல மதங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குப்பா அப்படின்னாரு. இந்த இந்து சமயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பிறந்தது தான் இந்த சனாதன சமயம் அப்படின்னு சொன்னார். இத்தனை மதங்களையும் இத்தனை இந்து கடவுள்களையும் ஒன்று சேர்த்து அமைக்கப்பட்டது தான் இந்த இந்து சனாதன சமயம் அப்படின்னு சொன்னார். இந்த சமயம், இந்து சனாதன சமயம் இது எப்படிடா தோன்றுச்சு அப்படின்னுச்சுன்னா அதுவும் இந்த வேதங்கள் சொல்லியபடிதான் அப்படின்னு சொன்னார். இந்த வேதங்கள் என்ன சொல்கிறது? இந்த 2 சித்தாந்தங்களை சொல்கிறது. சத்திய சித்தாந்தம், இந்த வேதாந்தா சித்தாந்தம், அதன் பின்னாடி இந்த கர்ம சித்தாந்தம், புனர்ஜன்ம அவதாரம், இந்த 4ம் சேர்ந்ததுதான் உருவாக்கப்படுகிறது ஒரு சமயம் அப்படின்னு சொன்னார். இந்து சனாதன சமயம் அப்படிதான் அவங்க தாப்பா உருவாக்குனது அப்படின்னு. இந்த இந்து சனாதன சமயம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றியும், இந்த இந்து சனாதன சமயத்திலே நமக்கு தெய்வங்கள் எப்படி காட்சியளிக்கின்றன அப்படிங்கிறத பற்றியும், இந்து சமய தெய்வங்கள் எப்படி நமக்கு காட்சி தருகின்றன அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தார். அதாவது ஒரே ஒரு இறைவன், அவனின் ரூபங்கள் அநேகம், ஒரு ஈசன், அவனின் ரூபங்கள் அநேகம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தார். அதை வரும் வீடியோவினிலே பதிவிறக்கம் செய்கின்றேன். நன்றி.